தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். படத்தினுடைய லிரிக் ரைட்டர்ஸ் மோகன் ராஜா சார் அண்ட் அருண் பாரதி சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும். அழகான வரிகள், அழுத்த திருத்தமாக இருந்தது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ட்ரெண்ட் மியூசிக்லேருந்து நமக்காக ஜித் அவர்கள் வந்திருக்கிறாரு. ஸோ அவரும் எங்கள் கூட இணையணும்னா another fantastic lyric writer. அவரோட இணைஞ்சு ட்ரெண்ட் மியூசிக்லேருந்து ஜிதேஷ் அவர்கள் மேடைக்கு வராங்க இப்போ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அடுத்ததாக ஃப்ரீடம் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பாய்ஸ் மணிகண்டன் அவர்கள் அவருடைய கதாபாத்திரத்தை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக படத்தினுடைய கதாநாயகி, டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது கதைக்கேற்ற நாயகி அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப யதார்த்தமான நடிப்பு மட்டும் கிடையாது, உங்களுடைய தோற்றமும் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. யூ ஹவ் ட்ரூலி ரீரிட்டன் அப்படின்னே சொல்லலாம். நிஜமாக நீங்கள் பேசும்போது சொன்னீங்க எனக்கு தமிழில் பேசுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. ஆனால் உங்களோட என்டையர் ஸ்பீச் தமிழில் மட்டும்தான் இருந்திருக்கு. இங்கிலீஷ் கூட பெருசாக நீங்கள் யூஸ் பண்ணல. ரொம்ப அழகாக இருந்தது அது கேட்குறதுக்கு. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்த விழாவுக்காக வந்திருக்கக்கூடிய ஆர்கே செல்வமணி சார் ஒரு எழுத்தாளர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் ட்ரெய்லர் டீசர் எல்லாமே பார்த்துருக்காரு. இந்த படத்தை பற்றி அவர் என்ன சொல்ல இருக்காருன்னு கேட்க நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். சார் ஓவர் டு யூ. அடுத்ததாக படத்தினுடைய இயக்குனர், ஃப்ரீடம் பற்றி பெரும்பாலும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேசி கேட்டோம். இது உருவாக்குன ஒருத்தர் இப்போ மேடைக்கு இங்கே வந்து பேச போகிறாரு. அவர் வரதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் மட்டும் இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அகத்தி மக்களின் நாயகனாக இவர் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது. நீங்கள் இந்த படத்தை பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சத்யஸ்ரபா சார்.